நாக்கு சொட்ட சொட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மீண்டும் மீண்டும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரியிற நேரத்தில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோ. ரெண்டும் நல்லா செவந்து வரும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு கலர் வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது சேர்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 தக்காளியை நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காயெலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 பல்லு பூண்டை வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியுமாக. ஒரு 10-15 பல்லு பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் கணக்குன்னு கிடையாது, எவ்வளோ பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி, அதையும் இதில் சேர்த்துருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். ஒரு நிமிஷம் வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நாம் தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், சிகப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட்டு குறைச்சி போட்டுக்கோங்க. கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா வதக்கி கொடுத்துட்டு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு திட்டமாக எனக்கு போதும், அதனால் இந்த அளவு சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு வச்சாச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.